பாலியல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்காக செந்தில்குமார் இணைப்பில். உங்கள் விவரம். விருதுநகர் மாவட்டம் அத்திவளம் பகுதியில் 2 சிறுவர்களை பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக யூடியூபர் திவ்யா மற்றும் கார்த்திக், சித்ரா, ஆனந்த் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளனர். குறிப்பாக இவர்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி யூடியூபர் திவ்யா மற்றும் கார்த்திக், ஆனந்த் ஆகிய 3 பேரும் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விசாரணை நாளை வரவுள்ளதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையும் தற்போது உள்ள வீடியோவில் உள்ள பதிவும் வேறுபாக உள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றனர். தொடர்ந்து யூடியூபர்கள் அனைவருமே திவ்யா கள்ளச்சி மற்றும் கார்த்திகை தரக்குறையாக விமர்சித்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை மாநிலத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் காவல்துறை வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.